ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி எதிரெதிர் வீடுகளில். ராகு இருக்கிறதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுலேருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். எப்பவுமே 2 பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாக தான் நகருவாங்க. ஒரு ராசிக்குள்ளாக 1.5 வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் 2 பேருமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள். அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க, சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில். அந்த மாதிரியான ஒரு கிரகம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமருகின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார். ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம். ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள். என்ன சர்ப்ப கிரகங்கள், வக்ர கிரகங்கள்னு பேருங்க. இப்போது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும், கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலமாக, ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது. சனிக்கு அடுத்து அதிக ஆண்டு காலம், அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10லிருந்து 15% பலமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். கும்பம், கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், சொல்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய யோக ராகு பெயர்ச்சியா அப்படின்னு சொன்னால், ராகுகேது பெயர்ச்சியானா நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா 2 மினிட்ஸுக்கு மேலே சொல்கிறதுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் எதை சொன்னாலும் அப்படியே உங்கள் மேலே அடுக்கடுக்காக கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டால், எந்த கிரகத்தினுடைய பெயருமே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வலுவாக இல்லை இந்த 2025 பொறுத்த மட்டிலும். குரு மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு நல்ல இடத்துல பரவாயில்லைங்கிற மாதிரி கொஞ்சம் கட்டுப்படுத்துவார் ராகுவை. மற்றபடி சனியினுடைய பெயர்வு, ராகு கேதுக்களினுடைய பெயர்வு எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக தாங்க இருக்குது. கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டில் இருக்கீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சியில். அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த மட்டிலும் முதல்ல என்னென்னலாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறக்கும். புத்திரபாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரபாக்கியத்திற்கான அமைப்புகள் கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புத்திரபாக்கியத்துக்காக ஏதாவது மெடிக்கல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த மெடிக்கல் உதவிக்கு பிறகு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம், தாராளமாக முயற்சிக்கலாம். அதனை அடுத்ததாக இந்த ஒரு சிலருக்கு எல்லா கும்பராசிக்காரங்களும் கிடையாது, ஒரு சிலருக்கு தப்பித்தவரை இந்த லவ் செட் ஆயிரும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டம், அந்த காதல் கைகூடி வரும். அதனை அடுத்ததாக உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதை கண்டு நீங்கள் ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி பெறுவீங்க. இந்த மாதிரியான ஒரு சில அமைப்புகள் தாங்க உங்களுக்கு நன்மை. திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதுவும் இந்த இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலீஜியன் அந்த மாதிரியான அமைப்புகளில், இந்த கொஞ்சம் தனிச்சு குடும்பத்துடைய ஆதரவு இன்றி திருமணம் பண்ணுற அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி பொண்ணு தேடி அப்படி அலைஞ்சு பண்ண முயற்சி செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களை அதிகப்படுத்தும். ஆனால் கல்யாணம் முடிச்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் இந்த இருக்கின்ற இடத்துலேருந்தே எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள்லாம் விசாலமாக போய் நிறைய முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்ற காலகட்டம் இது. வருமான ஓட்டத்தை நோக்கி அடுத்த கட்டம் நோக்கி நகருவீங்க. ஆனால் அந்த வருமான ஓட்டம் நகருமானா அங்கே தான் செக் பாயிண்ட். முயற்சிகள் நீங்கள் எஃபர்ட் எடுப்பீங்க, அதுக்கு ஏற்ற ரிசல்ட் கிடைக்காது. ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வெளிப்படையாக சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 80% கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், பழக்க வழக்கங்கள்லேயே கவனமாக இருக்கணும். அது பெரியவங்க ஆனாலும் சரி, சிறியவங்க ஆனாலும் சரி, யாரானாலும் சரி. அப்படியே ஜென்ம ராசியில் அமர்கின்ற இந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா சுகங்களுக்கு அடிமை செய்வார். பருவ வயது பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொன்னால், படிப்பில் இப்போ மந்தப்படுவாங்க, விளையாட்டில் ரொம்ப கவனம் போகும். அந்த பிள்ளைய பாடுறா எப்படி இருக்குது,
இது என்ன பீடியா ஒரு முறை பிடிச்சி பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பழக்க வழக்கங்களுக்குள்ளாக உங்களை தள்ளுற மாதிரியான ஒரு நகர்வுக்கு நகர்த்தும். அப்போது உங்கள் வீட்டில் பருவ வயது பிள்ளைகள் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க மீது ஒரு கண்காணிப்பை வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, கொஞ்சம் சுயநல எண்ணத்தை மேலோக்கி அதனால் உறவுகளுக்கு இடையிலையும் நட்பு வட்டாரங்களுக்கு இடையிலையும் உங்கள் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும். அதாவது எல்லாவற்றிலுமே கொஞ்சம் சுயநலமாக யோசிக்கின்றது மாதிரியான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த சூழல்னால் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து இருந்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக எப்படிங்க, அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, மன வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த காலகட்டம் ஏற்கனவே ஒரு 2 வருஷமாகவே கும்பராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. 22 இறுதியிலேருந்தே மன வாழ்க்கையில் பல பஞ்சாயத்துகள் இருந்திருக்கும். இப்போ அது இன்னும் கூடுதலாக அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க, விட்டு கொடுத்து செல்லுதல் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விட்டு கொடுத்து செல்லுதல் இல்லை என்றால் அது பிரச்சனை, பிரிவினை, வழக்கு அதை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளாக போயிடும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் நோட். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அழகாக நகர்ந்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அழகாக நீங்கள் நகர்த்தி விடலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்து இருந்துக்கிடுங்க, சரிங்களா? அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன இடங்களில் கவனம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிச்சு இருக்காங்க பிள்ளைங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, வெளியூரில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சேர்க்க சரி இருக்காது, நட்பு வட்டாரங்கள் சரி இருக்காது, சகவாசங்களால் கெடுகின்ற அமைப்பை ஏற்படுத்தும். இப்போ நான் எதை சொன்னாலுமே அப்படியே கும்பத்துக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரியே இருக்கும். கீழே கமெண்ட்டில் என்ன திட்ட போகிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் அன்பு நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை சொல்கிறது, சரிங்களா? பொருளாதார ரீதியாக பெருசாக ஆசைப்பட்டு எதுவும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, தெரியாத இடங்களில் முதலீடு பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. உழைச்சி சேமிங்க வர்றது. அந்த சேமிக்கிறதுக்கே பணம் உங்களுக்கு பெருசாக வராது. இதில் நீங்கள் கடனை வாங்கி நீங்கள் 2 ரூபா வட்டி வாங்கி 5 ரூபா வட்டி கொடுப்பீங்க. இந்த கதையெல்லாம் விட்டுறது நல்லது நண்பர்களே, சரிங்களா? ஏன்னா தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் சரி, நீங்கள் பணத்தை வாங்கினாலும் சரி, பணத்தால் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காலகட்டம். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக நகர வேண்டும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்திக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுவும் வண்டி வாகன பயணங்களில் ரொம்ப நிதானம் தேவை. ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் தான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் ஒரு 2 வருஷமாக இல்லை 6 மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான உடல்நல தொந்தரவுகளில் கொஞ்சம் உயர் மருத்துவ சிகிச்சைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, ஒன்று உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறவுகளுக்கோ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாததான் நகரும். அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பழக்க வழக்கங்கள், பொருளாதாரம், உடல்நிலை, குடும்ப வாழ்க்கை, இந்த 4ம் மிக 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 கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்குது. வருகின்ற வருவாயை கொஞ்சம் முறையாக சேமிக்கணும். பெரிதாக வருவாய்க்கான அமைப்பு இல்லைங்கிறதுனால தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்க பெரும் முதலீடுகளை தூக்கி உள்ளே போடுறது நல்லதில்லை. அப்போ உங்களுக்கு கை கடக்கமான சின்ன சின்ன முதலீடுகளை செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரெஷர் அதிகரிக்க தான் செய்யும். விட்டு கொடுத்து தான் போகணும், வேறு வழி இல்லை. அவசரப்பட்டு இந்த வேலையை விட்டு வேறு வேலை தேடலான்னு வேலையை விட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது சிரமமாக போயிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நகர்ந்துக்கிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி மட்டுமல்ல, நடந்த சனி பெயர்ச்சி எல்லாமே ஓரளவுக்கு கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை குரலாகத்தான் இருக்கின்றது. அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக அனைத்து அமைப்புகளிலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். பெரிதாக சொல்லுகின்ற அளவுக்கு ஏற்றம் இல்லை. அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க, தசாபுக்தி அமைப்புகள் ஓரளவுக்கு வலுவாக இருக்குன்னா வண்டி ஓடிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கடந்து நகர்ந்துருவீங்க. தசாபுக்தியும் சரியில்லைங்கிற பட்சத்தில் எதுவுமே பண்ண முடியாது. நிதானமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்.
கவனமாக இருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.